அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் அதிகப்படியான எவிடன்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ப்ராக்சிஸ் எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸ், அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடுகள், அமெரிக்கா பேஸ் வச்சிருப்பாங்க, ஆட்கள் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மேலாம் தாக்குதல் பண்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம், எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரியான ப்ராக்சிஸ் எங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செய்தி. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 4 RC-135 ரிவர்ட் ஜாயிண்ட் எலக்ட்ரானிக் ரிகானிசான் ஏர்கிராஃப்ட், அதாவது உளவு தகவல்களை சேமிக்க. ஸோ இது போல பண்ணாங்க சுத்திக்கிட்டே இருக்கு. RE-3 செனட்ரி லாங் ரேஞ்ச் ரேடார் ரிடெக்ஷன் அந்த பகுதிகளில் சுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது ட்ரோன்கள் பறக்குதா, மிசைல்கள் ஏவுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏதாவது அதிகமான படைகளோட மூமெண்ட்ஸ் இருக்கா, என்ன ஏதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இது போல ஈரானோட டைரக்ஷனை நோக்கி இப்படி பறந்துகிட்டே இருக்கு அமெரிக்கா இது போல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள். கூடுதலா அமெரிக்கா சொன்ன மாதிரி அடுத்த நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் USS ஜிரார் ஆர் ஃபோல்ட் இருக்கு இல்லையா, CVN-78 சொல்லக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் சூதா பே அப்படிங்கிற கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஸோ அந்த பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த பகுதியில் அது வரும்போது FA-18EF சூப்பர் ஹார்னெட் ரக மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது EA-18G கிரவுலர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா இருக்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது 3 E-2DA எலக்ட்ரானிக் ஏவாக்ஸ் சொல்லுவாங்களே ஏர்கிராஃப்ட். ஸோ அது போல பல்வேறு ரக விமானங்கள் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூடுதல் பலம் சேர்க்குது அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இது போல கிரீஸ்ல டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல. ஸோ மெடிட்ரேனியன் சீல பார்த்தீங்கன்னா இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலுக்கு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் பண்ண USS வின்ஸ்டன் எஸ் சர்ச்சில் DDG-81 அப்படிங்கிற போர்க்கப்பல்கள் பார்த்தீங்கன்னா கமாண்ட் போஸ்டா சர்வ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள். அதாவது நெட்வொர்க் சென்ட்ரிக்காக ஒரு இடத்துல மிசைல் வருதுன்னா எங்க போய் நம்ம தாக்கணும், ட்ரோன் வருதுன்னா எங்க போய் தாக்கணும், ஏன்னா இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இந்த ரீஜனை ஃபுல்லா ப்ரொடெக்டடா வச்சுக்கிறதுக்காக தானே இவங்க டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கமாண்ட் போஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ இது முன்னிலையில நிற்கும். அதாவது வின்சன் சர்ச்சில் பண்ணா முன்னாடி நிற்கும். ஸோ ஃபோர்டு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கொஞ்சம் பின்னாடி நிற்கும். ஸோ அதோட கமாண்டு படி இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கக்கூடிய மிசைல்களா இருக்கட்டும் இல்லை விமானங்களா இருக்கட்டும் அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற போல செய்திகள். ஸோ எந்த மாதிரியான கேரியர் குரூப் பேட்டல் குரூப் இங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா விதமான மிலிட்டரி அசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. அதுவும் குறிப்பா புர்கே கிளாஸ் மிசைல் டெஸ்ட்ராயர்ல பார்த்தீங்கன்னா பெஹ்ரின் போர்ட்ல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ போர்ட் விட்டுட்டு டாடா காமிச்சிட்டு எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கடலுக்கு வந்துருச்சுன்னா தனித்தனியா போய் நின்னுக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு எஸ்கலேஷன் நடக்குது, மிசைல்கள் வருது, ட்ரோன்கள் வருதுன்னா கடல்லையே நின்று தடுத்துடலாம். எந்த அளவுக்கு மிசைல் எந்த அளவுக்கு ட்ரோன்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது போல பாத்தீங்கன்னா கடல்லையே நின்று தடுக்கிறதுக்காக இது போல அதிகப்படியான கப்பல்கள், ஏன்னா போர்ட்டுக்குள்ள இருந்ததுன்னா கருங்கடல்ல நம்ம பார்க்கணும் ரஷ்யாவோட கப்பல்கள் எப்படி போய் அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிறது போல சிபேபி ட்ரோன்கள்லாம் உக்ரைனோடது. ஸோ அது போல பண்ணுங்க நிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கடலுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். ஏன்னா எஸ்கலேஷன் ஆகுதுன்னா இங்க எல்லாம் அட்டாக் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால பெஹ்ரின் கொஞ்சம் கிளம்பிருங்க, அட்டாக் பண்ண நாய்ப்பா கிளம்பிருங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. எல்லாருமே வந்துட்டாங்க. இது அவங்களோட சேஃப்டிக்கும் கூட. ஸோ எல்லா பக்கத்துலயும் சேஃப்டி ஆயிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் சிரியால இருந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேட் பண்ணக்கூடிய பணிகள்ல அமெரிக்க தரப்புல இறங்கியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சிரியால இருந்து ஜூனுக்குள்ள, அதாவது சம்மர்னு சொன்னாங்க, சிரியால சம்மர் அப்படிங்கிறது ஜூனோட எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல அதுக்குள்ள கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த பேட்சா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, சேனல் 12 அந்த மீடியா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பாத்தீங்கன்னா ஸ்டூடியோலயே தூங்கிடலாம், நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. ஸோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பில்டப்ஸ் ஏதாவது நடக்குது, டென்ஷன்ஸ் அப்படின்னா சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால ஸ்டூடியோலாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளும் ரெடி ஆயிடலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனடியாக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது போல பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய மணி நேரங்கள் ஒன்னொன்னு பண்ண இம்பார்ட்டண்டா இருக்கும். என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது போல எல்லாரும் பரபரப்பா பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல ஈரான் பாத்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் 3வது நாளா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஈரானோட கேபிட்டல் தெஹரானா இருக்கட்டும், பல பகுதிகளில் ரேலி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
அதுவும் இப்ப ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட் மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அது மிக மோசமான ஒரு ப்ரொட்டஸ்டா மாறிடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இஸ்ஃபஹான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் ஜாயின் பண்ண வந்துட்டாங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ் பல ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ல அப்படிங்கிற செய்திகள். அது மட்டும் இல்லாம அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட அதிபர் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்றது மட்டும் இல்ல, செய்யறதுல வந்து பண்ண அவருக்கு இல்லாடி ஸோ செய்வாரு வெயிட் அப்படிங்கிறது போல ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இது யார் அனுப்புறா எப்படி அனுப்புறாங்கன்னு தெரியல. பட் ஆனா இது போல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பரவலா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு. போர் பதட்டம் அப்படிங்கிறது உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய சமயத்துல மேற்குல இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல இருந்து தகவல்கள், அதாவது மேற்குனா இன்னைக்கு அமெரிக்காவோட மீடியாக்கள்லயே வச்சுக்கோங்களேன். அதாவது அமெரிக்காவோட ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிறாரு. அதாவது ஈரானை போய் நம்ம அட்டாக் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நாட்களுக்கு இழுக்கக்கூடிய போரா மாறிடும். அதாவது ஜாயிண்ட் சீஃப் சேர்மன் ஜெனரல் டான் கென்னி அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிக்கிற பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களே பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்றது ரொம்ப ரிஸ்க்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கலேஷன் வேண்டாம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா இந்த பிராந்தியத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அது மிக பெரும் அளவுல சிக்கலா மாறிடும். எல்லா பகுதிகளிலும் போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல நாட்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாசங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு டேஞ்சரஸான பசிலா இருக்கு. ஸோ இது போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான கேஷுவாலிட்டிஸை ஏற்படுத்தும், அதிகமான டேஞ்சர் இருக்கு, பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங் கொடுத்தா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது போல அமெரிக்கா ஒரு ஆபரேஷனை பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள் தான் பிரதானமா மீடியாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்ப ஹெலிகாப்டர் கிராஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ராசி அவர்கள் மே மாசம் 2024 பைடன் அவர்களோட காலகட்டத்தில் இருக்கும்போது நடந்துச்சு, இந்த அசர்பைஜானுக்கு போயிட்டு வரும்போது. அப்ப அவரு விமானத்துல போகும்போது இறந்துட்டாரு. மிக முக்கியமான நபர்கள்லாம் கூட போயிருந்தாங்க, இறந்துருந்தாங்க. அப்படி இறக்கும் போது அடுத்தது என்ன நடக்கும்? ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பு வருமா இல்ல வேற ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள். ஆனா அடுத்தது மசூத் பெசஸ்கியன் அவர்கள் ஈரானோட அதிபரா வந்து பண்ண மாறினாரு. இப்ப அவருக்கும் பெருசா எந்த ஒரு ஸ்டேட்லாம் டிஃபரன்ஸும் இல்ல. இனிஷியலா அவர் வரும்போது அதாயிடும் இதாயிடும்னாங்க, ஆனா பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அதனால அவங்க குழப்பத்திலேயே இருக்காங்க. இப்போ கமேனி அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடர், அவரை எலிமினேட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அவரோட பையனையும் சேர்த்து எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்ப யார் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சர் அதை உடையல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா அது டீப்லி ரூட்டட் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது அலி கமேனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா யாருக்கு அப்புறம் யாரு, யாருக்கு அப்புறம் யாரு, என்ன மாதிரி இது இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு அட்டாக் நடக்குது, அசம்பாவிதங்கள் நடந்தாலும் இன்கேஸ் அவரோட உயிருக்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் என்ன நடக்கணும், எமர்ஜென்சியா என்ன மாதிரியான பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், எப்படி வந்து அடுத்தடுத்த நபர்கள் பவருக்கு வரணும் அப்படிங்கிற செயின் ஆஃப் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள். இது போல அமெரிக்கானால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் செஞ்சாலும் அடுத்தது அங்க யார் உட்கார வைப்பாங்க அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியா இருக்கு. ரைசா பல்லவி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த ராஜாக்கு வாய்ப்பு இருக்கான்னு அது இல்ல, அது ஒரு மிக பெரும் கேள்விதான். ஆனா அது நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குதுன்னா அது ப்ரொலாங்கடா இருக்குது அப்படின்னா மிக பெரும் சிக்கலா மாறிடும். ஏன்னா அடுத்த நபர் அதை விட ரிஸ்கா இருக்கும், யார் அங்க வருவாங்க, அவங்கள நம்மளால எலிமினேட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? வெனிசுவேலா மாதிரி ஒரு ஈஸி வின்னா இருக்காது அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பலரோட கருத்து. இந்த போஸ்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இதை தூக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். அதாவது இந்த மீடியாக்கெல்லாம் பொய்யா பேசி திரியிறாரு. ஏதோ வந்து அந்த கெயின் அவர்கள் வந்து எங்கிட்ட வந்து இந்த போர்லாம் வேணாம்னு சொன்ன மாதிரி இது பண்ணி சொல்றாங்களே, அதெல்லாம் 100% பொய்யுங்க. பொய்யா பேசி தெரியாங்க இந்த மீடியாக்கள்லாம். அப்படிலாம் அவர் சொல்ல கிடையாது. அதாவது போருக்கு பதிலா ஈஸியான வழி, டிப்ளமேட்டிக்கலே இருக்கக்கூடிய வழியை பார்த்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவங்க டீல் எடுத்துக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது, வெரி பேட் திங் தான் அப்படிங்கிறது போல பண்ணா சொன்னாரு. மற்றபடி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள். பட் இருந்தாலும் யதார்த்தம் இதுதான் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஈரான்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா. ஆனா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பிரச்சனை மிக மோசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல வெடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்க பிரச்சனை அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சு
ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.